அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஆதாரங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதமானது நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக பணம் பெற்றார் என்பதற்கான முகாந்திரம் உள்ளது என செந்தில் பாலாஜி தரப்பில் தற்போது வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ், வழக்கின் தற்போதைய நிலை என்ன, முழு விவரம்? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜனவரி 12ஆம் தேதிக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது தள்ளி வைத்திருக்கிறது. ஜனவரி 12ஆம் தேதி அன்று இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற இந்த விசாரணையில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதற்கான சில காரணங்களை முன்வைத்தார். ஏனென்றால் இதற்கு முந்தைய வாதங்களில் சரியான காரணங்கள் இல்லை, ஜாமீன் வழங்குவதற்கு சரியான காரணங்கள் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக இன்று முன்வைக்கப்பட்ட காரணங்களில் இது செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் அமலாக்கத்துறையினால் திருத்தப்பட்டிருப்பதாக, அதிலும் மிக முக்கியமாக வங்கி கணக்கு பண பரிவர்த்தனைகளில் அந்த தேதிகள் திருத்தப்பட்டிருப்பதாகவும், அதே போல அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படும் அந்த பென்டிரைவில் இருந்த தகவல்களும் திருத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறி இதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் அளிக்க வேண்டும் என்றும் ஆரியமா சுந்தரம் தரப்பில் இன்று வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு அமலாக்கத்துறை சார்பில் பேசிய அவர்கள் வாதம் முன்வைத்த போது இதுபோல எந்த விதமான திருத்தல்களும் இதில் நடைபெறவில்லை என்றும், அவர்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையே அந்த ஆதாரங்களின் அடிப்படையும் கணக்கில் வராத பண பரிவர்த்தனைகளை எடுத்துதான் அதன் மூலம்தான் இங்கு ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கூறி இருதரப்பு வாதங்களும் இன்று முடித்து வைக்கப்பட்டன. அதன் பிறகுதான் ஜனவரி 12ஆம் தேதி இந்த ஜாமீன் மனு, அதாவது இதுவரையிலும் 2 முறை நிராகரிக்கப்பட்டு 3வது முறையாக தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பானது ஜனவரி 12ஆம் தேதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.